காங்கிரஸ்காரர்களை நீங்கள் துரோகிகள் என்று சொல்லுகிறீர்கள். திமுக திமுக உங்களுக்கு தெரியலையா? ஞாபகம் இல்லையா? நீங்க முதல்ல பதவியேற்றவுடன் நீங்க யாரை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து பாராட்டினீர்கள் தெரியுமா? நாட்டு பிரதமரை, ராகுல் தலைவருடைய தந்தை ஸ்ரீ ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த ஒரு குற்றவாளியை நீங்கள் பாராட்டி ஆற கட்டி தழுவி அவர் வெளியே வந்ததற்காக அவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னீர்கள். அதுவும் ஒரு குற்றவாளியோட, ஒரு அந்நிய தேசத்தினுடைய தீவிரவாதியோடு தொடர்பு வைத்து நம்ம பிரதமரை கொன்னவனுடைய குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொன்னீங்க. போன்ல அவ்வளவு சர்வசாதாரணமா பேசுறாங்க, உங்களை அப்பா அப்பான்னு பேசுறாங்க, ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி. உங்களுடைய முதலமைச்சர் பதவி எவ்வளவு பெரிய பதவி, அதை விட்டுட்டு கொலையாளியை நீங்க கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி டீ கொடுத்தீங்க. ஆனா நாங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நாங்க உங்களுடைய தமிழக மக்கள். ஆனா எங்களை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நீங்க பாத்தீங்களா? இல்ல பாதிக்கப்பட்ட காங்கிரஸ்காரங்க குடும்பத்தை நீங்க பாத்தீங்களா? நீங்க யாருக்கு துரோகம் செய்தீங்க? எவ்வளவு பெரிய துரோகம் செய்தீங்க? உங்களுடைய பதவி அந்த ஒரு மமதையில நீங்க பண்ணலையா? நீங்க என்ன பண்ணுனீங்க? உங்களை யாருமே கேட்க முடியாது. காங்கிரஸ்காரங்களை அவ்வளவு துச்சமா மதிச்சுங்கல்ல, நீங்க காலில் போட்டு மிதிச்சுங்கல்ல. உங்களை அண்ணான்னு சொன்னாரே, ஸ்வீட் வாங்கி கொடுத்து கட்டி தழுவி பிடிச்சாரே, அவரை போய் நீங்க என்ன செய்தீங்க? அவரோட தந்தையை கொண்டு அவங்கள அவர் கண்ணு முன்னுக்கே கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்றீங்களே, அவருக்கு வருத்தமா இருக்காதா? காங்கிரஸ்காரங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். ஆனா உங்க கூட எதுக்காக கூட்டணி வச்சாங்க? அவங்க பாசிச கொள்கை வேணாம், இந்த மக்கள்கிட்ட ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபி இங்க ஆட்சி நடத்தக்கூடாதுன்னு தானே உங்களை அவங்க அவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இன்ன வரைக்கும் அதை மனசுல வச்சுக்காம எவ்வளவு வேதனையோடு உங்களோட கூட்டணி வச்சிருந்தாங்க. நீங்க கொடுக்கறதா சீட்டு, நீங்க சொல்றதுதான். காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க துச்சமா மதிச்சுங்க. இவரோட காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் நீங்க அப்படி வேதனைப்பட்டாங்க. நீங்க மதிக்கிறதே கிடையாது, உங்களால் தான் நாங்கன்னு நினைச்சுங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் நீங்க ஆட்சி நடத்தும்போது மத்தியில நீங்க எவ்வளவு மந்திரி பதவி வாங்குனீங்க, எவ்வளவு பதவி சுகத்தை அனுபவிச்சிங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? எங்களுக்கு ஒரு மந்திரி கூட கொடுக்கல. நீங்க எம்எல்ஏவே வச்சிருந்தீங்க, கடைசி வரையும் எங்களை மட்டமாவே தான் நீங்க வச்சிருந்தீங்க. அது உங்களுக்கு தெரியவே இல்லையா? நாங்களா துரோகம் செய்தோம் கடைசி வரையும். இன்னைக்கு நீங்க தான் சொல்றீங்க நீங்க திராவிடம் நான் பாசிசத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறீங்க. ஆனா நீங்க பாசிசத்தை உண்மையை எதிர்த்தா நீங்க காங்கிரஸை வழிவிட்டு நீங்க போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கணும். விஜய் எப்ப பார்த்தாலும் அவர் பி டீம் சொன்னீங்க. அவர் காங்கிரஸ் தான் நான் ஆதரிக்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொன்னாரு. உங்களை எதிர்க்கிறேன்னு சொன்னதுக்காகவா? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாரு, அதுக்காக என்ன செய்தீங்க விஜய்க்கு? அவரும் அவரோட ஃபேன்ஸ் உங்களை ஓட்டு போட்டு உங்களை பதவியில் அமர்த்தினாங்களா? அவருக்கு என்ன பண்ணீங்க? நீங்க ரெட் உங்களுடைய ரெட் ஜெயிண்ட்ல எவ்வளவு படத்தை நீங்க விலைக்கு வாங்கி அவர் படத்தை வித்து பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. ஒரு மைனாரிட்டிக்கு நான் தான் பாதுகாவலர். நீங்களே அவர் மைனாரிட்டி தானே, அவர் சிஎம் உட்கார வைங்களேன். ஒரு 4 சீட்டு உங்களை கூட்டணியை நீங்க அனுப்பி அவருக்கு சப்போர்ட் பண்ண என்ன குறைஞ்சு போயிடுமா உங்களுக்கு? இந்த 4 சீட்டுக்கு போய் இப்படி பண்றீங்களே. ஆனா அவரால் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பீங்க? அவர்கிட்ட நீங்க ஓட்டு வாங்கி நீங்க பதவிக்கு வரவே இல்லையா? நீங்க மறுநாள் மைனாரிட்டி நான் பாதுகாவலர் இருக்கிறீங்களே, ஒரு மைனாரிட்டி ஆட்சிக்கு வர்றதை நீங்க விரும்பவே இல்லையா? அவர் சிஎம் வரக்கூடாதா? உங்க பொண்ணு தான், உங்க பையன் தான் வரணுமா? அவர் தான் டெப்டி சிஎம் உட்காரணுமா? நீங்க கை காட்டி உங்க டெப்டி சிஎம் உங்களுடைய பையனை டெப்டி சிஎம் உட்கார வச்சுங்க. ஆனா விஜய் தலைவர் அவர் மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கிட்டு இந்த சிஎம் பதவிக்கு மெஜாரிட்டியோட நிக்கிறாரு. மெஜாரிட்டி அவர் நான் மைனாரிட்டிங்கிறீங்களே அவரை. அவர் மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு நான் மக்களுடைய தீர்ப்புக்கு நான் தலைவணங்குறேன் அப்படிங்கிறீங்களே. என்ன தலைவணங்குறீங்க? அவரை ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள். உங்களோட அதிகமா அவரு ஓட்டு வாங்குறாரு. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளவு சீட்ஸ் இருக்குது. ஒரு 4 சீட்டு 5 சீட்டு உங்க கூட்டணி கொடுக்க சொல்லுங்களேன். நீங்க அனுப்புனா அவங்க போக மாட்டாங்களா? அவங்க போய் மந்திரி பதவி அனுபவிச்சு சுகமா இருக்கட்டுமா? உங்க காலிலே கிடந்தணுமா? நீங்க எம்எல்ஏவே அவங்கள வச்சிருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும்தான் மந்திரி பதவி அனுபவிப்பீங்க, எல்லா சுகத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்றும் தர மாட்டீங்க. அவர் தான் அதிகாரத்துல ஆட்சியில பங்கு தரங்கிறாருல, அவர்கிட்ட அனுப்புங்களேன். உங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் அனுப்பி போய் பதவி சுகத்தை அனுபவிங்க. நான் எதிர்கட்சியில இருந்து நான் கேள்வி கேட்கறேன், நீங்க நல்லது செய்யுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். மக்கள் மேல உங்களுக்கு விருப்பமே கிடையாது. உங்களுக்கு பதவி சுகம். நீங்க அந்த மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு பதவி அனுபவிச்சுட்டு நீங்க இருக்கணும். அதுதான் உங்களுடையது. தவிர இங்க பாசிசத்தை எதிர்க்கிறது நீங்க கிடையாது. எங்க காங்கிரஸ் தான் உண்மையான பாசிசத்தை எதிர்க்கிறாங்க.